என்னென்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் தான் 2ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்க. 15ஆம் வசனத்திலிருந்து எல்லாம் அவனுக்கு சொல்லிட்டாருங்க. சொல்ல வேண்டியதெல்லாம் அவனுக்கு சொல்லிட்டார். பெண்ணிடத்தில் பேசவே இல்லை ஆண்டவர். ஏன்னா இவன் தான் குடும்பத்துக்கு தலைவனாக இருந்து என்னெல்லாம் செய்யணும்னு அவன் தான் சொல்லணும். அப்படி வச்சுட்டார். அதான் சிஸ்டம். இவன் ஒரு பாஸ்டர் மாதிரி வச்சுட்டார். குடும்பத்தை கூப்பிட்டு போதிக்கணும். இவன் சொல்லணும், இதை செய்யலாம், செய்யக்கூடாது, இப்படி கர்த்தருக்கு பயந்து நடக்கணும், இப்படி இருக்கணும்னு போதிக்கணும். அப்படி வச்சுட்டார் கடவுள். இவன் என்ன பண்ணியிருக்கணும்? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, என்ன நீ கடவுள் சொன்னதுக்கு விரோதமாக சொல்கிற, நீ என் புருஷன் எனக்கு சொல்லியிருக்காரு ஏற்கனவே, அவரை கூப்பிட்டு கேட்டுருவோம் அப்படின்னு கூப்பிட்டு கேட்டுருக்க வேணாமா? அவளுக்குள்ள அந்த பாவம் நுழைஞ்சிருச்சு பாருங்க. தன்னிச்சையாக நான் செயல்படும். அந்த ஆள் என்ன கேட்கறது? எனக்கே விளங்குது நல்லா இந்த ஆள் சொல்றது. அவன் சொல்றது நல்லா விளங்குது. அவன் என்ன கேட்கறது? எனக்கு என்ன அறிவு இல்லையா? நான் ஈக்குவல் இல்லையா? நான் சமம் இல்லையா? நான் அவனுக்கு அடிமையா? நானே தன்னிச்சையாக செயல்படலாம், அவனை கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி எடுத்து புசிச்சுட்டு அவனுக்கும் கொண்டு போய் தர்றான். அவனும் பாருங்க வாங்கி புசிச்சிருக்கிறான். கண்ட்ரோலுக்கு கீழே வந்துட்டாங்க. இப்படிதான் பிரச்சனையே நடந்தது. இதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறது. இதனால தான் வீட்டுக்கு வீடு பிரச்சனை. இதனால தான் கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் கூட பிரச்சனை. ஏன்னா பாவம் அங்கே வேலை செய்யுது. பாவம் தலை தூக்குது. ஆமாம், நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ஞானத்தானம் எடுத்திருக்கிறோம், ஆவியில் அதெல்லாம் பண்ணியிருக்கோம். ஆனால் பாருங்க, தொடர்ந்து ஆவியில் நிரம்பி கொண்டு இல்லைன்னா, வசனத்தினால் நிரம்பி கொள்ளலைன்னா பாவத்துக்கு அங்கே இடம் உண்டாகிடுது. பாவம் அப்படி இப்படி சந்து பூந்தில் பூந்து பிசாசானவன் பொல்லாதவன் பாருங்க, எங்கெங்கே கேப் கிடைக்குமோ அங்கெல்லாம் பூந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறான். விட்டிங்கன்னா கடிச்சு கோதறி நாசமாக்காமல் விட மாட்டான். அவன் வாசற்படியில் படுத்து கிடக்கிற ஒரு காட்டு மிருகம் போல. உஷாரா இல்லைன்னா போச்சு. அதனால தான் பெண்கள் உரிமை இயக்கங்கள்லாம் இப்போ வந்ததுங்க. அதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே பெண்கள் தங்களுடைய உரிமை, தங்களுடைய இது, ஏன் பெருமை, ஏன் உரிமை, ஏன் இஷ்டம், நான் இஷ்டப்பட்ட செய்ய அவன் என்ன கேட்கறது அப்படிங்கிறது வந்துருச்சு. காலகாலமாக ஏவாள்லேருந்து வந்துருச்சு. அதுதான் யூபிக்யூட்டஸ் நேச்சர்ன்றாங்க தியாலஜியில். எல்லா இடத்துலையும் எல்லார் மத்தியிலையும் இருக்குது, எல்லா கலாச்சாரத்திலையும் இருக்குது. இந்த கலாச்சாரத்தில் அப்படி கிடையாது, அந்த கலாச்சாரம் இல்லை, எல்லா கலாச்சாரத்திலையும் பெண் ஆதிக்கம் செலுத்த விரும்புகிறது, புருஷனை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுன்றது எல்லா கலாச்சாரத்திலையும் எல்லா காலத்திலையும் இருக்கிறது. ஆதாம் ஏவாள் தொடங்கி பாவத்தில் விழுந்த நாள் தொடங்கி இருக்கிறது. அதுவே ஆதாரம் என்னன்னா, இது இந்த பாவம் அங்கே ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் மனுஷர்கள் ஆட்கொண்டு கெடுத்து கொண்டிருக்கிறது. 100கணக்கான பேர் ஒரு வருஷம் திருமணம் பண்ணி கொள்கிறாங்க. 1000கணக்கான பேர் திருமணம் பண்ணி, நம்ம சபையிலே 40-50 திருமணம் நடக்குது ஒரு வருஷத்துக்கு. ஆனால் இதை பற்றி அறியாமல் இருக்கிறார்கள்.